ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத கிரகணை ஆரம்பித்து உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணுன்றீங்க. கடந்த ஒரு 3 வருட காலமாக ஜென்மத்தில் குரு பகவான் இருந்து மிகப்பெரிய கஷ்ட நஷ்டங்களையும் வம்பு வழக்குகளையும் சட்ட சிக்கல்களையும் பொருளாதார நெருக்கடிகளும் கடன் சூழக்கூடிய அமைப்புகளும் போட்டி பொறாமைகளையும் கொடுத்து வண்டி வாகன தடைகளையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம் கடந்த 3 வருட காலத்தை சொல்லலாம் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ பாத சனியாக வந்ததுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் குறைக்கப்படுன்றீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஏழரை சனியோட தாக்கங்கள் இன்னும் ஒரு 3 வருட காலகட்டங்கள் இருக்கிறது உண்மைதான். அதை மட்டும் தெளிவாக எடுத்துக்கணும். இன்றைக்கே பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏழரை சனி காலகட்டங்கள் என்பது 7.5 வருட காலகட்டங்கள். அதில் 5 வருட காலகட்டங்கள் முடிச்சிருக்கீங்க. இன்னொரு 2.5 வருட காலகட்டங்கள் இன்னும் சோதனைகள் கொஞ்சம் இருக்கிறதா பார்க்க முடியுது. ஆனால் இது நாள் வரலும் நடந்த கடந்த 3 வருட காலகட்டத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய சோதனைகள் இனிமேல் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உண்மையாலுமே பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. நீங்கள் இனிமேலுக்கு எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை கேட்டுத்தீங்க. ஆனால் இன்னொரு 2 வருட காலகட்டங்கள் மட்டும் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். நீங்கள் அகலக்கால் வச்சிங்கன்னா அதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடன்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சிந்தித்து செயல்படுங்க. அதிகமான கடன்கள் வாங்க வேண்டாம் அப்படின்றீங்க. ஆனால் கடன் வாங்காமலும் உங்களால் இருக்க முடியாது. கொஞ்சம் அளவுக்கு தகுந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்காக வாங்கிடாதீங்க. வீடு வாங்குவதற்கு வீடு கட்டுறதுக்காக செய்துங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வெகு நாட்களாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் செய்யாமல் இருந்திருந்தவங்களுக்கு சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக உதயமாக போகுது. அதனால் இந்த நேர காலங்களில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது தேவைகள் இருக்குன்னா இந்த நேர காலங்களில் செய்துக்குங்க. அது வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார செய்துக்கிறது விசேஷ கூட உருவாகும். இன்னொரு 3 மாத காலகட்டத்துக்குள்ளார உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு ஒரு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. ஐயா சாமி, நான் எந்த விதத்தில் என்ன தோஷங்கள் செய்திருந்தாலும் இதோட விட்டு விலகிப்படணும், இனிமேலுக்கு என்னோட குடும்பம் வளர்ச்சி அடையணுன்ற மாதிரி வேண்டுதல் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும் சூரியனும் இருக்கனால கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக இருக்கும். கோபங்களை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சாதாரண சின்ன பிரச்சனைகளும் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லாயிருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு குரு பார்வையானது உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரு சில நேரத்தில் திடீர்னு கோவப்படுங்க. அதுவும் கணவன் மணி உறவுகளில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிலே ராகு போகணும், 7ஆம் இடத்துல கேது போகணும் இருக்கனால கணவன் மணி உறவுகளை விட்டு கொடுத்து போகணும். சாதாரண சின்ன பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கொண்டு போக அளவுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுத்திருந்தது முக்கியம் கிடையாது. இந்த ஒரு 3 வருட காலகட்டத்தில் பொறுத்திருந்தீங்கன்னா பிரிவுகள் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த கேது பகவான் 2026 டிசம்பர் வரலும் தான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுக்கு பிறகு சென்றுடுவார். அதனால் 2026 டிசம்பர் வரலும் கணவன் மணி உறவுகளில் கொஞ்சம் ஆமாசாமின்ற மாதிரி அமைதி காத்து எல்லா விஷயத்துக்கும் தலை சாய்த்து போனீங்கன்னா நல்லா இருக்குன்றீங்க. இந்த 2026 ஜூன் மாதம் வரலும் குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறதுனால குலதெய்வத்தின் அருகிரகம் கிடைக்கிறது பார்க்க முடியுது. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறையை போயிட்டு குடும்பத்தோட தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி போடுறது நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா சுக்கிர பகவான் 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த குருவின் பரிபூர்ண பார்வையானது உங்களுக்கு லாபஸ்தானத்தை பட இருக்கனால லாபங்கள் இதனால் வரல எனக்கு வருமானமே இல்லையே அப்படின்னு காத்திருந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு வருமானங்கள் பெறதுக்கான காலகட்டம் உண்டுன்றீங்க. மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே திருமணம் ஆகி ரத்தாயிடுச்சு சார், 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கோன்னா கண்டிப்பாக 2வது திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. அடுத்து முதல் திருமணத்துக்கான அமைப்புகள், நான் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கேன் சார், திருமணம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வருகின்ற ஜூன் மாதத்துக்குள்ளார நல்ல வரனை தேடி அமைச்சு கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். இந்த ஜூன் வரணும் தான் உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. திருமணத்தை முடிக்கணும்னா கண்டிப்பாக முடிச்சுக்குங்க. அடுத்தது திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் காலகட்டங்கள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா உங்கள் ராசிநாதனே தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கனால ஓரளவுக்கு தன பற்றாக்குறை
ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் உண்டுன்றீங்க. பணமானது என்றைக்கோ உழைச்சிருப்பீங்க, இன்றைக்கி பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி சூரியனை தொட்டால் அரண்மனை யோகன்ற மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அரசாங்கத்தினால ஆதாயங்களும் அதன் மூலிமா ஒரு வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சு. அதனால் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சம்மந்தமாக முயற்சி எடுத்து பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்னாக்கா கன்ஃபார்மாக இந்த நேர காலகட்டத்தில் அது இந்த மாதத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் சூரியனை தொட போகிறார். சனி சூரியனை தொட்டால் அரண்மனை யோகம் அப்படின்றீங்க. இப்போ அந்த அரண்மனை யோகமானது இந்த மாதத்தில் உதயமாகுது. அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு உங்களுக்கு அறிவு திறமைகளும் புத்தி கூர்மைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள். கடந்த கால நிகழ்வுகளை விட்டுடுங்க. வண்டிவான தடைகள் இதெல்லாமே விட்டுருங்க. இனிமேல் உங்களோட குடும்பத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷங்கள் கிடையாது. குடும்ப உறவுகளோட உங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும் ஒரு தடவை போயிட்டு தேங்காய்ப்பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா எதிர்காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றிருக்குதுங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஏப்ரல் மாதம் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாகவே கும்பராசி அப்படின்னா தெய்வீக தொண்டுள்ள ராசி தான் கும்பராசி. கடவுளுடைய பிள்ளைகள் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ஆன்மீகவாதி, கடவுளுக்கு வேலை செய்கிறவங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, தன்னம்பிக்கையில் போராடுறவங்க, கடவுளுடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடியவங்க, சொந்த முயற்சியில் வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி. பொதுவாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், எப்போ எங்களுக்கு இந்த சனி முதல்ல தீரும்? ஏன்னா மழை போல வர வேண்டிய விஷயம் பனி போல தீரக்கூடிய காலம் போய் பனி போல தீரக்கூடிய கஷ்டம் மழை போல தீரக்கூடிய நிலைமையில் உட்காந்துட்டீங்க. சின்ன பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சனி ஆரம்பிக்கும் போதை விட நடக்கும் போதை விட அது முடியும் போது தான் தொந்தரவு ஜாஸ்தியாக கொடுப்பார். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டீங்க, இந்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது 2.5 வருஷம் ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டீங்க, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் 29 இந்த கரெக்டாக ஒரு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. சாதிக்க முடியாமல், சம்பாதிக்க முடியாமல், 4 காசு மிச்சம் வைக்க முடியாமல், பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி ஏன் கிடக்கிறேன்னு நான் சொல்கிறேன்னா, உங்கள் நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் போனால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுது. அதே உங்களுக்குன்னு ஒரு காரியம் போனால் நடக்கிற காரியம் கூட தள்ளி போகுது, எந்த முன்னேற்றமும் இல்லாமல். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு பாத சனியாக இருக்கிறதுனால இன்னொரு 1.5 வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இருந்தாலும் சனி இப்போ எந்த பயிற்சி அடையாததுனால இந்த கஷ்டம் ஒரு 1.5 வருஷம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டா நல்லது. முடிஞ்சால் இதுக்கு பரிகாரம் என்ன, கொச்சனூர் போயிட்டு வாங்க, நல்லதாக நடக்கும். நவகிரகத்தை சுற்றுங்க, சனீஸ்வரர் கோயிலில் எள் தீபம் வாங்கி விளக்கு பொருத்துங்க. சனிக்கிழமை கருப்பு எள்ளு வாங்கி சாதத்தில் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. தானம் பண்ணுங்க, தரித்திரியம் போகும். சரிங்களா? அடுத்தது குரு உங்களுக்கு 5ல் இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார். பொதுவாக 5ல் குரு இருக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசமாக குரு வக்கரம் அடைஞ்சதுனால உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்தாரு. அதில் முதல்ல கொடுத்த கஷ்டம் என்னன்னா பண கஷ்டம், வேலை பறி போனது, வேலையில் பிரச்சனை, நிம்மதியில்லாத வாழ்க்கை, வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலைவுற காலத்துக்கு வந்துட்டீங்க. தொழில் நல்லா இல்லாமல் 10 ரூபா மிச்சம் பண்ண முடியாமல் கையில் இருக்கிற இருப்பு வச்சு தான் வாழ்ந்துருப்பீங்க. இப்போ இந்த நிமிஷத்தில் எப்படி தெரியுங்களா, நல்லவங்கன்னு சொல்லி நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டிகிட்டு இருப்பீங்க. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தயவு செய்து இன்வால்வ் ஆகாதீங்க. சனி ஒரு மனிதனுக்கு பிடிக்கும்போது என்ன பண்ணலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாது, என்ன பண்ணக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு கூட்டுத்தொழில் பண்ணக்கூடாது,
நஷ்டமாயிடும். ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. டாக்குமெண்ட்டு, பேங்க் விஷயம், அலுவலக விஷயத்தில் மற்ற விஷயத்தில் தலையிடக்கூடாது. உதவி செய்ய போனால் கூட உபத்திரியம் வரும். சொத்து விஷயத்தில் எது செய்கிற மரத்தில் கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம். நம்மளால் என்ன முடியுமோ அந்த பாரத்தை மட்டும் தூக்குங்க. சரிங்களா? நம்மகிட்ட திறமை இருக்கும், டேலண்ட் இருக்கும், பணம் இருக்காது. அப்போ இருக்குதான் நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சி குழப்பத்தில் பார்ட்னராக சேர்த்துக்குவீங்க, கடை வாங்கி செய்வீங்க. அதுதான் பண்ணக்கூடாது. இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து இப்போ 5ஆம் இடத்துல இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். இப்போ மார்ச் 11 தான் திரும்பினார். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் தான் இப்போ ஆகுது. குரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். சொந்த நட்சத்திரத்துக்கு வந்து குரு வந்து இப்போ உங்கள் ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறார். குருவுடைய பார்வை எத்தனைன்னா 5, 7, 9. அப்போ 5ஆம் இடமா குரு யாரை பார்க்குறாரு? துலா ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா தன் சொந்த ராசியான தனுசு ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடமா உங்களுடைய கும்பராசி தான் பார்க்குறாரு. அப்போ கும்பராசிக்கு சனி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அது ஜமாளிக்கிற திறமை கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னா இந்த குரு தான். இன்னொன்று ராகு கேது. ராகு உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. நடு வீட்டில் சப்பளங்கால போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி காலச்சுத்தன பாம்பு மாதிரி உங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. ராகு என்னைக்கு வந்து கரெக்டாக பெயர்ச்சி அடைஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்தாரோ அதில் இருந்து குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிம்மதின்றதே இல்லை. கருத்து வேறுபாடு நிறைய ஆயிடுச்சு. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார எந்த மாற்றமும் தெரியல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயமாக செய்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ சுத்தமாகவே இல்லை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கடமைக்கு மாரடிச்சு இறமைக்கு பில்லு போட்ட மாதிரி சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் போயிட்டுருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ராகு பெயர்ச்சி அடைஞ்சு வாட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு இயல்பு நிலைக்கு வந்து உங்கள் ராசி பார்க்குறது இப்போ ஒரு அற்புதமான தருணம். ரெண்டாவது உங்கள் ராசியில் இப்போ யார் இருக்கிறாங்க? செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ அந்த செவ்வாய் வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டிலிருந்து அடுத்தது மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் வந்து 2ஆம் தேதி வந்து மீன ராசிக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டாருன்னா தனஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்கார்றாரு இல்லையா? அப்போ ஓரளவுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இப்போ அப்படி இல்லை. தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் என்ன தான் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த முயற்சி கைவிடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. 2ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் மாறிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். மாறிட்டாருன்னா அடுத்த 30ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் 2ஆம் இடத்துல தான் இருப்பார், நல்லதை பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் இதுக்கு முன்னாடி வக்கரத்தில் இருந்தார். அதனாலேயே கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய குழப்பம். சரிங்களா? அதனால கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ஜென்மத்திலேயே புதன் வக்கரத்தில் இருந்ததுனால அதனால நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த குடும்பம் இந்த டிராவல் பண்ணி போகுமா, இல்லை இந்த குடும்பம் கட்டாயிடுமா, ஏன் இவ்வளோ பிரச்சனை, எதனால இவ்வளோ மன வருத்தம் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அப்போ இதை தாண்டி பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் 3 இருக்கிறார், தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். 19 தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனைவினாலேயோ அல்லது அம்மானாலேயோ இல்லை உங்களோட சகோதரன் சகோதரினால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்படின்னா மண் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, சொத்துல இருக்கிற வில்லங்கங்கள் சரியாகிறது, இது மாதிரி அசையாத சொத்துக்கள் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 2 இருக்கிறாரு. 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து 2ஆம் இடத்துல தான் இருப்பார். 18ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏன்னா இந்த விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் கரெக்டான்றது முடியுது. இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பராபவா வருடம் பிறக்குது, சித்திரை பிறக்குது, புது வருஷம் பிறக்குது. அப்போ இந்த 2 மாதம் இணைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஏப்ரல் மாதம்தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி புது வருடம் பிறக்குது. 19ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி அடைகிறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு போகிறாரு. 20ஆம் தேதி அக்ஷய திதி வருது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு காசாக இருந்தாலும், அதாவதுன்றது ஒரு
நாணயம் தங்க காசுன்னு சொல்கிறது வாங்கி வீட்டில் வைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரும். ஏதோ கடந்த வருஷத்துலையாவது கஷ்டப்பட்டிருந்தாலும் ஏதோ இந்த வருஷத்துலையாவது நம்ம 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 நல்லா இருப்போம் அப்படின்னு அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக 1 கிராமாவது வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. கண்டிப்பாக பொண்ணும் பொருளும் உங்களை சேரும், நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. இப்போ குரு இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. அவர் இயல்பு நிலைக்கு உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்லது கொடுப்பாரு. பொறுமையாக எந்த விஷயம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா அந்த கடவுளே தடுத்தாலும் உங்களோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி. அதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி பலமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23. அது ஏப்ரலில் வரும். அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நாம் காண இருப்பது கும்பராசி. கும்பத்துக்கு எப்போதுமே ஒரு அடக்கும் சக்தி, கும்பத்துக்கு ஒரு வசிய சக்தி. ஏன்னா நீரின்றி அமையாத உலகம். எப்போதுமே கும்பத்துக்கு ஒரு அடக்கும் சக்தி உண்டு. தன்னால் இழுத்து போட்டுக்கணும்னு சொல்லக்கூடியது, தன்னையே இழுத்து போட்டுக்கணும்னு நினைக்கும். ஏன்னா அந்த ஈர்ப்புத்தன்மை அதிகம். அந்த ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறனால தான் அந்த கும்பத்துக்கு நம்ம அவ்வளவு ஒரு சிறப்பான இடத்தை நம்ம கொடுக்குறோம். ஒரு தகுதியை நிர்ணயம் பண்ணுறோம், ஒரு தகுதியை நிர்ணயம் பண்ணுறோம். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு அப்பா 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 அப்படியெல்லாம் தவிதவிச்சு பரிதவிச்சு இப்போ தாப்பா கொஞ்சம் ஈஸ்வரன் அங்கே போயிருக்கார், இப்போ தான் சனீஸ்வரர் கொஞ்சம் போயிருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் பாதச்சனியை கொடுத்துருக்கார். பாதச்சனி பணிவை கொடுக்கும், பாதச்சனி பதவியை கொடுக்கும், பாதச்சனி பண்பாட்டை கொடுக்கும், பாதச்சனி அன்பை கொடுக்கும், பாதச்சனி அரசியலை கொடுக்கும், பாதச்சனி அறிவை கொடுக்கும், பாதச்சனி ஆக்கப்பூர்வமான அனுபவத்தை கொடுக்கும், ஆக்கப்பூர்வமான அனுபவத்தை கொடுக்கும். அப்போ கும்பசனி எப்படி இருக்கு சார், எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமாப்பா? ஆக்கப்பூர்வமான சனீஸ்வரர் தான் கும்பசனி. நிறைய கேட்டிருக்காங்க, ஐயா கும்பத்துக்கு தெளிவாக அடித்து நொறுக்கியிருக்கீங்க. நேயர்கள் பாதம் தொட்டு பணிந்து உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு உண்மை தான் முக்கியம். உண்மைங்கிறது தேவையில்லை. அங்கே உண்மையோ பொய்யோ நன்மையோ தீமையெல்லாம் இல்லை, இருக்கிறத சொல்ல போகிறோம், இருக்கிறத சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அதனால் தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு அப்பா இப்போ எல்லாமே எனக்கு ஒரு விமோசனம் வந்துருச்சுரா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு இந்த உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்களுடைய தசநாதனை பார்த்துக்கோங்க, ராசிநாதனை பார்த்துக்கோங்க. அழகாக என்ன தசாபத்தி நடக்கிறத பார்த்துக்கோங்க. சந்திரனோட ராகு கேது சனி சாயாக்கிரகம் சேரணும், குருவோடு புதன் சேரக்கூடாது. அதில் கடக லக்கணம் சிம்ம லக்கணமாக இருந்துக்கிட்டு ரிஷபராசி துலாம் ராசியாக இருந்துடாதீங்க. இதுதான் நெகட்டிவ், வேறு ஒன்றுமே ரகசியமே இல்லை. இதில் ரகசியமே இல்லை.
நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் குடத்திலிட்ட விளக்கு போல் இல்லாமல் கோபுரத்திலிட்ட விளக்காக செயல்படுத்துங்கள். கோபுரத்தில் விளக்காக செயலாகுவாங்க. நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மரத்தொழில், விவசாயம், மேலே இருக்கக்கூடிய தொழில், மேல் நோக்கு நாளுங்கிற பார்த்தீங்களா, மேலே இருக்கக்கூடியது எந்த தொழில், மலைத்தோட்ட பயிர், மலைத்தோட்ட பயிர், நிறைய பெரிய பெரிய மலையில் இருக்கக்கூடிய மலைத்தோட்ட பயிர், என்னது தேக்கு மரம், அதே மாதிரி ஊசி இலை காடுகள், அதே மாதிரி தேயிலை தோட்டங்கள், அதே மாதிரி எஸ்டேட்டுகள், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு உரியதெல்லாம் கும்பராசிக்கு வந்துடும். அதே மாதிரி கலசம் செய்கிறது, தெய்வீக வழிபாடுக்கு உரியது, இதுவும் கலசத்துக்கு வந்துடும். அதே மாதிரி அந்த கலசம் செப்பு காப்பரில் செய்கிறது, பஞ்ச பாத்திரத்தில் செய்கிறது, பித்தளையில் செய்கிறது, அந்த மாதிரியும் அதில் வந்துடும். அதே மாதிரி நடராஜர் சிலை செய்கிறாங்க, அம்மன் சிலை செய்கிறாங்க, முருகன் சிலை செய்கிறாங்க, காலபைரவர் சிலை செய்கிறாங்க, செம்பில் செய்கிறாங்க, பைம்பொன்னில் செய்கிறாங்க. எல்லாமே அந்த கும்பத்துக்குரியவங்களுக்கு அடக்கம். அதனால தான் அதை கடைசியில் நம்ம அதை பாக்கியமாக வச்சிருக்கிறது வணக்கம். அதை பாக்கியத்தில் வச்சிருக்கிறதுக்கு வணக்கம். பாருங்கள், சனீஸ்வரனே காலப்புருஷனுக்கு 11. சிறிய ராசியாக இருந்தாலும் மதிப்பு அதிகம். அதாவது மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது. எங்கே? கும்பராசிக்கு. ஆற்றல் குறைவாக, ஆற்றல் அதிகமாக இருக்கும். அந்த குணங்கள் கம்மியாக இருக்கும். யாருக்கு? கும்பராசி. அதனால் உயரத்தில் இருக்கக்கூடியது கும்பராசி. உங்கள் ராசிக்கு உரியவரே, உங்கள் வீட்டுக்குரியவரே உங்களை உத்தமமாக வைக்கலை, அடுத்த வீட்டுக்காரர் எப்படி வைப்பார் உங்களை? அடுத்த வீட்டுக்காரர் எப்படி வைப்பார்? அதனால் கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கேற்ற தொழிலை மட்டும் நான் சொன்னதை செஞ்சுப்பாங்க. அப்படி செஞ்சுட்டு வந்துட்டா வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசியில் தான் செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், ராகு இருக்கார். ராகுனா கொஞ்ச நாளில் இங்கே மகரத்துக்கு வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 2ல் சனி இருக்கார். சோர்ந்து போய் இல்லை, சிக்கனம் இல்லை, நல்ல சொக்கத்தங்கமாக இருக்கார். சார் 2ல் யார் இருந்தாலும் அந்த 2ஆம் இடம் சுத்தம், அந்த 2ஆம் இடம் பரிசுத்தம், அந்த 2ஆம் இடம் தனம், அந்த 2ஆம் இடம் பொருள், அந்த 2ஆம் இடம் பொருள் செல்வம், 2ஆம் இடம் அருள் செல்வத்தோடு சேர்ந்த பொருள் செல்வம். அதனால தான் 2ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய பலன். அது கெட்டு போனவங்க தான் சரி, பட்டு போனவங்க தான் சரி, என்ன இருந்தாலும் சரி, தனக்காரனாக மாறிடுவாங்க. எப்படி மாறுறாங்க? அந்த 2ஆம் இடத்துக்குரிய பாவக தன்மையை அந்த இடத்துல கொண்டாந்து கொடுத்துரும். மலையில் தண்ணி ஊற்றுறோம், தண்ணி மலையிலேருந்து பெய்யுது, இங்கிட்டு ஆறு, இங்கிட்டு கடல், இங்கிட்டு சாக்கடை, இங்கிட்டு கிணறு. அப்போ மேலேருந்து விழுகிற தண்ணி எந்தெந்த ரூபத்தில் விழுகுதோ அந்தந்த ரூபத்தில் போகுதில்ல. அதே தான், மாற்று கருத்து இல்லை. அதே தான், எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் குன்றிலிட்ட விளக்கு போல குவலயத்தோர் வழிபடட்டும். யாரை? கும்பராசிக்காரங்க. கண்ணீர் விட்டீங்க, செந்நீர் விட்டீங்க, வயிற்றெரிச்சல், எல்லா எரிச்சலும் சேர்ந்து விட்டீங்க, சாபம் போட்டீங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் தோற்றதே கிடையாது அப்படிங்கிறத கூட நினைவில் கொண்டு வந்து தாம்பு கயிறு போட்டிருப்பீங்க. கும்பராசிக்காரவங்க போடாமல் இருக்கவே முடியாது. தாம்பு கயிறு போடாமல் இருந்திருப்பீங்க. ஐயா நீங்கள் சொன்ன பிறகு தாம்பு கயிறு எடுத்துங்கிற அளவுக்கு எங்களுக்கு நேயர்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களுக்கு மறுபடியும் நன்றியையும் கோடான கூட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இனிமேலாவது நல்ல காலங்கள் வரும் என்று கூறி கும்பராசி நேயர்களுக்கு இனிமேல் எப்போதுமே நல்ல காலம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதாவது தேவதைகள், வன தேவதைகள், குலதெய்வம், அதே மாதிரி கருப்புசாமி வழிபாடு, அதே மாதிரி கங்கை உள்ள வழிபாடு, இந்த மாதிரி தெய்வீக வழிபாடுகளை நல்லா பண்ணி வந்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.